இதில் ஒரு மஞ்சள் வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டப்பாயில் இதுவும் ரெடி ஆகிருக்குது. இன்னும் 3-4 மஞ்சள் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கும் ஒரு பக்கெட் ரெடி பண்ணி அதுவும் நடணும். சீத்தாப்பழி மரத்தில் வந்து கீழே இருக்கிற ஒரு 4-5 கலையை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். மறுபடியும் இருக்கிற இந்த 2-3 கலையை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அதுக்கு காத்தோட்டம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மண் மேலே வந்து கொஞ்சம் காற்று பட்டால் தான் செடிக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம கீழே இருக்கிற கலையெல்லாம் அப்புறமா கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நம்ம அழவந்தழை செடி வந்து கட் பண்ணி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ண அது சீக்கிரமாக உயரமாக வளர்ந்துடுது. இப்போ நான் இது பக்கத்தில் வந்து சாமந்தி செடி இருக்குது. அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மண்கலவை போடணும். அதுவும் ஏன்னா எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. இப்போ பூ வர்றதுக்கு ஸ்டார்ட்டு. நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு அது வேர் மேலே மூடி விட்டோம்னா தான் அது நிறைய பூ பூக்கும். இந்த மாங்காய் மரத்தில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கிட்ட வந்து ஏதோ அது பூவா இல்லை மாங்காவா என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அது என்னான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்துருக்குது மாங்காய் மரத்தில். அது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம். அது என்ன வருதுன்னு சொல்லிட்டு பூவா என்னான்னு தெரியல. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. நம்ம நெல்லிக்காய் மரம் வந்து கட் பண்ணி விட்டோம். மறுபடியும் இது உயரமாக வளர்ந்துருக்குது. பார்க்கலாம் இதில் இந்த வருஷமாவது பூ வருதா என்னான்னு சொல்லிட்டு. நெல்லிக்காய்